ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் சாமு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நியூ முருகர் சிலை வைக்க போகிறோம். ஸோ நான் வாங்கியிருந்தேன், கிரகப்பிரவேச அப்பமே வச்சுருந்தேன் நான். ஸோ இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா முருகர் சிலை வீட்டில் வைக்கிறேன். அதுக்கு பாலாபிஷேகம் அப்புறம் வேலும் இருந்தது என்கிட்ட. பித்தளையில் இருக்குது, ஆனால் எனக்கு சில்வரில் முருகர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இது பண்ணேன். எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை முருகர் சிலை. ஸோ ஃபைனலாக எனக்கு இன்றைக்கி தான் நடந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருத்திகை. ஸோ அதனால் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வைக்கலாம் வீட்டில் பூஜை அறையில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் வச்சேன். ஆல்ரெடி என்கிட்ட வேல் மட்டும் இருந்தது. ஸோ நான் முன்னாடி வேலுக்கு மட்டும் பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ ஒன்று வாங்கிடலாம் முருகர் சிலைன்னு சொல்லி. ஸோ ஃபைனலி எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி முருகர் வந்துட்டார். கிருத்திகை அதுவுமா நான் முருகர் சிலையை இன்றைக்கி வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு பூவெலாம் வச்சுட்டு அப்புறம் பாலில் பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரைலாம் போட்டு ஒரு இது வச்சுட்டேன் அவங்களுக்கு பிரசாதம் மாதிரி. ஸோ அதை பண்ணிவிட்டு அப்புறம் தீபார்த்தனை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி முருகர் பூஜை நல்லபடியாக பண்ணிட்டேன். அப்புறம் இதுதான் என்னோடய பூஜை ரூமு. ஸோ ஃபஸ்ட் டைம் இதான் நான் இன்றைக்கி தான் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய பூஜை ரூம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருக்கு, நல்லாயிருக்கா? ஏதோ என்னால் பண்ண முடிஞ்சது பண்ணியாச்சு. அப்புறம் இதை ஃபைனலாக பூஜை பண்ணிவிட்டு எடுத்த பிக்சரு. அப்புறம் எங்கள் ஆண்டி தீபார்த்தனை காட்டுறாங்க. காமிச்சிட்டு இது முடிச்சிட்டோம், சாமி கும்பிட்டுட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.